ஹிந்தி பேசாத மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தபால் துறை வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்பாக அனைத்து மொழிகளிலும் தேர்வு நடத்தப்படும் என மே 10 வெளியான அறிவிப்பை ஜூலை 11ஆம் தேதி மாற்றி சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அந்த செய்தியை புதிய தலைமுறை முதலில் பதிவு செய்தது. தபால் துறையின் இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. சட்டப்பேரவையிலும் மாநிலங்களவையிலும் தங்களது எதிர்ப்புகளை தமிழ்நாட்டு கட்சிகள் கடுமையாக தெரிவித்ததை தொடர்ந்து ஜூலை 14ஆம் தேதி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் நடத்தப்பட்ட தபால் துறை தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இனிவரும் தேர்வுகள் மாநில மொழிகளிலும் நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளிலேயே தாள் 1 தேர்வையும் நடத்த தபால் துறை அனைத்து தலைமை அஞ்சலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.